السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة إلى يوم الآخر آية. صدق الله العليم. وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم: لقد طاب توبة لو أسوة بين أمة لوسيعتها، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபாழ் தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தரமான வாழ்வுக்கு வழிகள் என்ன என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். முதலில் மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும். மனிதனாக பிறந்த எல்லோரும் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய உப்பிலிருந்து ஊசி வரைக்கும் அனைத்தையும் குவாலிட்டி, ஒரு தரமான பொருளாக நாம் பயன்படுத்த வேண்டும், தரமான பொருட்களை நாம் உட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களோடு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். மனிதர்கள் இப்படியும் உண்டு. மக்கள் எதையோ வாங்குவது கிடையாது, குறிப்பாக தரமானதுவே வாங்குகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ போனும் கடையில ஏதோ மலிவா கிடைச்சி மட்டமா கிடைச்சுன்னு வாங்கிட்டு வந்துட முடியாது. குடும்பத்துல அது ஆகாது. நடுநிலையான குடும்பமா இருந்தாலும் கொஞ்சம் தரம் வாய்ந்த பொருட்கள் வாங்கி சாப்பிட்றது தான் மனிதர்களுக்கு அழகு. நடுநிலையானவர்களுக்கு இந்த நிலைமைன்னா வசதி படைத்தவர்கள் சொல்லவே தேவையில்லை. மனிதன் என்ற போர்வையில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே இயற்கையாகவே இயல்பாகவே தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இயற்கை, அது இயல்பு, வரவேற்கத்தக்கது. ஆனால் பொருட்களில் மாத்திரம் நாம் தரம் பார்க்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வு தரமானதா இருக்கிறதா? நாம் தரம் தாழ்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்ல தரமுடையவர்களாக வாழ்ந்து கொண்டு என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தரமான பொருட்களை வாங்கக்கூடிய நாம் முதலில் நாம் தரமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதையும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே மனிதர்களாக, அதில் மூமின்களாக நம்மை அனுப்பியிருக்கிறான். ஒரு விஷயத்தை மனிதர்களும் இங்கு மறந்து வாழ்கிறது. தரம் வாய்ந்த பொருட்களை மட்டுமே இந்த வாழ்க்கைக்கு போதுமானது. உயிர் இருக்கின்ற வரைக்கும் குவாலிட்டியா சாப்பிட்டு குவாலிட்டியா வாழ்ந்து அப்படியே குவாலிட்டியான பாடையில போயிடலாம் அப்படின்றது மட்டுமே மந்திரமாக வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அது அல்ல. உயிர் இருப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தரமான பொருட்கள் அவசியம்தான். அது உடல் சார்ந்தது, வாழ்வியல் சார்ந்தது. ஒரு ஆன்மீக வாழ்க்கையில், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல குணாதிசயங்களை நாம் உருவாக்கி கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தரமானதாக இருக்கும், ஏற்றமானதாக இருக்கும். மேலான பெருமக்களை, இன்றைக்கு இந்த மனித குணம் இப்படிப்பட்ட இந்த தரம் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய சமுதாயத்தில், மூமின்களுடைய குடும்பத்தில் நம்ம இடத்துல என்ன தரம் இருக்குது என்பதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய அந்த தரம், குவாலிட்டி இருக்கின்றது. எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வகுத்து வைத்தது காசு பணங்கள், நல்ல பெரிய வீடு பங்களா, நல்ல ஒரு பெரிய பரம்பரை சேர்ந்த குடும்பம், இப்படி இது மட்டும்தான் மனித குலத்திற்கு தரம்
உள்ளடக்கி வைத்திருக்கிறோம், வகுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் மனித வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவையே கிடையாது. இவையெல்லாம் இருந்தால் தான் வாழ வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது. இது இல்லாத எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தரமான விஷயங்கள் எதை கொண்டு வந்து சேர்த்தால் இந்த மூமினுடைய கண்ணியம் உயர்வானதா இருக்கும் என்று பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையிலே நடந்து சென்றார்களோ அந்த பாதையில நாம் தொடர்ந்து பயணிப்பதுதான் மூமின்களாகிய நமக்கு அழகு என்பதை இந்த ஜும்மாவுடைய தலைவங்கள் நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றது. அதனால பெருமக்களே, மனிதர்கள் சில பேர் அல்ல, பல பேர் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தரம் என்று சொன்னால் அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய சில செயல்பாடுகள். நல்ல வெண்மையான ஒரு ஆடையில எப்பவுமே இருக்கணும். அவர் தொழுகையாளி இல்லையா, அது இரண்டாவது பட்சம். இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் நமக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா, அது இரண்டாவது பட்சம். நம்ம ட்ரெஸ் கோடு எப்பவும் வெண்மையா இருக்கணும், அல்லது நடந்து வரும்பொழுது ஒரு கம்பீரமா நடந்து வரணும், அல்லது நம்மளுடைய பார்வை ஒரு கம்பீரமா இருக்கணும், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை கம்பீரமா இருக்கணும். இது மட்டும் தரமாக வைத்து வாழக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கண்டிப்பாக ஒத்து வராதுதான். பெருமானார் இப்படி வாழ்ந்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அழிந்து போகக்கூடிய இந்த விஷயங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. வரலாற்றை நீங்கள் பிரட்டி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கயிறு பின்னப்பட்ட கட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்து பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடும் பேர் அதிர்ச்சியோடும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படிப்பட்ட நபர், உங்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது, பக்கத்தினுடைய ரோம் நாட்டுடைய தலைவரை பாருங்கள், ஷாம் நாட்டுடைய தலைவரை பாருங்கள், அவர்களும் எப்படி இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சர்வதேச தலைவர். நீங்கள் போய் இந்த கயிறு பின்னப்பட்ட கட்டிலில் படுத்து உறங்கணுமா? பாருங்கள், உங்கள் முதுகில் இந்த கயிறுடைய அச்சு அப்படியே பதிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், அதுதான் பிரபலியமான நபி வழி, கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல். உமரே, நீ யார் பேசுகிறீர்? நீ யார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் எடுத்து சொல்லுகிறீர்? உங்களுக்கு தெரியாதா? பெருமானார் ஞாபகப்படுத்துகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை எப்படி என்று உங்களுக்கு புரியாதா? கஅன்னக கரீப், ஒரு ஏழையை போன்று ஒரு ஏழ்மையை போன்று நீ வாழ பழகிக்கொள். ஆபிரு ஸபீல், இல்லாவிட்டால் ஒரு வழிபோக்கனை போல் வாழ பழகிக்கொள். நல்ல நிரந்தரமான வீட்டை கட்டி, நல்ல நிரந்தரமான துணிமணிகளை அடுக்கி வைத்து, நிரந்தரமான காசு பணங்களை சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து, இதையெல்லாம் போகும்போது நீ எடுத்து போக போகிறாய் உமரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு புரிய வைக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்களாக வாழ்வதற்கு, அதிலும் தரமுடைய மனிதர்களாக வாழ்வதற்கு பெரிய பாகுபாடு இன்றைக்கு மனிதன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய கம்பீர நடை, வெண்மையான ஆடை, எப்பொழுதுமே ஒரு முரட்டான ஒரு பார்வை, ஒரு முரட்டுத்தனமான ஒரு நடைமுறை, இதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ளுங்க. அதுக்காண்டி முசாஃபரா போயிடும் கிடையாது, துணிமணியை கிழிச்சுக்கிட்டு அப்படி இல்லை. வாழ்ற வாழ்க்கை ஏழ்மையானதாக எளிமையானதாக இருந்தாலே போதும், ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை. அடுத்து சொன்னார்கள், ஒரு வழிபோக்கனைக்குள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எப்ப அல்லாஹ் நமக்கு டிக்கெட் போடுவான்னு தெரியாது, எப்ப அல்லாஹ் நமக்கு டிக்கெட் போட்டு கூப்பிடுவான்னு தெரியாது. எனவே ஒரு வழிபோக்கனை போன்று இருந்தால் வழிபோக்கனுடைய கவலை என்ன இருக்கும்? இங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருப்பான், கொஞ்ச நேரம் கால் வலிச்சா எங்க இடம் வசதி கிடைக்கும் அங்க உட்காந்துப்பான், அடுத்து எங்க இடம் கிடைக்குது போவான், அடுத்துன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்காது. எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் மையப்படுத்தி சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கனை போல் வாழ பழகிக்கொள் உமரே. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறை நேசர். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு யூதன் வாழ்ந்தான். அந்த யூதன் என்ன செய்தான், ஒரு நாள் தன்னுடைய வீட்டை விற்பனை செய்வதற்காக ஒரு ஏலான் செய்தார். என்னுடைய வீட்டை நான் விற்பனை செய்ய போகிறேன், என்னுடைய வீடு வாங்குவதற்கு யாரு தகுதியை வந்து என்னிடத்துல விலை பேசலாம். ஒரு மனிதர் வந்தார், வந்து வீடு விலை என்னன்னு கேட்டார். அப்ப அந்த யூதன் சொன்னான், என் வீட்டின் விலை 2000 திர்ஹம்கள் என்று கூறினார். அந்த வாங்க வந்த மனிதர் சொன்னார், நான் இந்த ஏரியால விசாரிச்சு பார்த்தது வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணு இந்த வீடு மவுஸ் இல்லையே,
1000 ரூபாய்க்கு மேல போகாதுன்னாங்க, 1000 தீனார் தான் நியாயமானதுன்னாங்க. நீங்க என்ன 2000 தீனார் கேட்கிறீங்க? பகல் கொள்ளை யாருக்கு? அப்படி கேட்ட பொழுது அந்த யூதன் சொன்ன வார்த்தை, கவனித்து பாருங்கள், தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிகள் என்பதற்கு இந்த வரலாறுகள் சான்று. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்களுக்கு பக்கத்துல இந்த யூத வீடு இருக்கு. இந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். தோட்டத்தில் வேலை செய்கின்ற பொழுது முதலாளி ஒரு நாள் என்ன செய்கிறார், ஒரு பழத்தை பறித்து கொண்டு வான் என்று சொல்லுகிறார், மாம்பழத்தை. இவர் பறித்து கொண்டு போய் கொடுக்கிறார். பறித்து கொடுத்ததற்கு பின்னால் அவர் அறுத்து சாப்பிடக்கூடிய அந்த சூழலில் சாப்பிட்ட ஒரு வாயில முதலாளி என்ன செய்தார், தூக்கி வீசி விடுகிறார். இது என்ன பழம், இது புளிக்கிறது, நல்ல பழமா அவனுக்கு பார்த்து எடுத்துட்டு வர தெரியாதா, இத்தனை வருஷமா தோட்டத்தில் இருக்கிற. அப்போ அப்துல்லா முபாரக் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சரிதான், நான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன் தான், ஆனால் ஒரு நாள் கூட தோட்டத்தில் எந்த பழத்தை நான் சாப்பிட்டது கிடையாது. காரணம் என்ன? உங்கள் அனுமதி இல்லாமல். நான் முதலாளி அல்ல, தொழிலாளி, நீங்கள் முதலாளி. ஒரு சாதாரண மளிகை கடையில ஒரு ஓனர் என்ன செய்வார், கடையை பார்த்துக்கப்பா நான் போய் கரண்ட் பில் கட்டிட்டு வந்துடுறேன்னு போவார். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள 10 பாக்கெட் காலியாகி போக வேண்டிய இடத்துக்கு அந்த குப்பை போயிடும். அது வெளியே இருந்தா தானே தெரியும், ஒட்டி இருந்தா தானே. சாப்பிட்டு எல்லாத்தையும் தொடச்சி உள்ள அனுப்புறது. வந்து பார்த்தா அவருக்கு என்ன கணக்கு தெரியும்? இது மாதிரி பல நாட்களாக உணவுப் பொருட்கள் திருடுவது, காசு பணங்களை திருடுவது, துணிமணிகளை திருடுவது, நகைகளை திருடுவது, நம்பி ஒரு தொழிலாளி விட்டுட்டு போக முடியல. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், உங்களை அனுமதி இல்லாமல் நான் எப்படி தொழுவது? எனக்கு எப்படி தெரியும் எந்த பழம் புளிக்கும், எந்த மரத்தின் பழம் இனிக்கல? அதனால நான் எனக்கு சொல்ல தெரியல. அப்போ அந்த நேர்மை, அந்த நாணயம், அந்த நேர்மை நாணயத்திற்கு அல்லாஹ் தந்த பரிசு என்ன தெரியுமா? ஒரு தங்கத்தை போன்ற ஒரு சொக்க தங்கத்தை ஒரு குழந்தையாக அல்லாஹ் அவருக்கு அப்துல்லா என்ற குழந்தையை தந்தான். அதனாலதான் அவருக்கு அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு அற்புதமான குழந்தை அல்லாஹ் தந்தான், அற்புதமான மனைவியும் அல்லாஹ் தந்தான். நீங்க கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது இல்லைங்க திறமை, நல்ல மனைவி வீட்டுல இருக்கணும், உங்களுக்கு நல்ல குழந்தைகள் வீட்டுல இருக்கணும். நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க மனைவி உங்களை ஆசையா வாங்கன்னு கூப்பிடணும், உங்க குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சுட்டு பாபான்னு கூப்பிடணும். அதுதான் நீங்க சம்பாதிப்பதற்கு சரியான ஒரு ஈடு. அந்த கோடி கிடையாது. கோடியை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்தா அது என்ன தெரியும்? அந்த குழந்தைகளுக்கு ஒன்னும் தெரியாது. இல்ல அந்த மனைவிக்கு என்னதான் புரியும்? மேலான பெருமக்களே, இந்த அப்துல்லா முபாரக் நேர்மையா வாழ்ந்ததுனால அந்த வீடு வாங்க வந்தவர் அந்த யூதன் சொல்லுகிறார், என் வீடு உண்மையில 1000 ரூபாய்க்கு தான் போகும், 1000 தீனார் தான். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார் அப்துல்லா இப்னு முபாரக், அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, சிறப்பு வாய்ந்த மனிதர். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த மனிதனுடைய அந்த நேர்மையினுடைய நாணயத்தால், அந்த நேர்மையின் பரக்கத்தால் என் வீட்டுக்கு பக்கத்துல இப்பேற்பட்ட ஒரு அவுளியா இருக்கும் பொழுது அந்த அவுளியாவுக்கு பக்கத்துல நீ வீடு வாங்குறேன்னு சொன்னா உன்னுடைய கண்ணியம் எப்படி இருக்கணும்? நான் அவருக்கு குறைச்ச கொடுத்தேன்னா அவர் கண்ணியம் இன்னமாகிறது. அதனாலதான் 1000 நான் கூட வச்சு நிற்கிறேன். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்தாலே அந்த நேர்மைக்கு உண்டான மரியாதை இறைவன் இந்த உலகத்தில் தன்னாலே வகுத்து விடுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் எங்க நேர்மையா வாழ முடியும்? எல்லா நிலைகளிலும் மோசடிதான். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி வரலாறு தெரியும். சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது கூட்டத்தை கடந்து வந்தார், கொள்ளை கூட்டம். எல்லோரும் மறித்தார்கள். என்ன செய்தார்கள்? எதையும் மழுப்புல, எதையும் போட்டு குழப்புல. இந்த அருகிய கட்டத்துல 40 பொற்காசுகள் எடுத்து கொடுத்துட்டார். இதுக்கு தானே நீங்க தேடி வந்தீங்க. அந்த கொள்ளை கூட்டம் அத்தனை பேரும் ஈமான்ல வந்தார்கள். ஒரு மனிதனுடைய நேர்மை, ஒரு மனிதனுடைய இறை அச்சம், ஒரு மனிதனுடைய நாணயம், கையும் காலும் வாயும் சொல்லும் உண்மையாக இருந்தால் எப்பேற்பட்ட மோசமான திருட்டு கும்பலை கூட தன்னுடைய ஒழுக்கத்தால் அவர்களை மாற்றிவிடலாம். தான் தரமுள்ளவர்களாக வாழ பழகி கொண்டால், நல்ல குணங்களை நாம் உட்கொண்டு வாழ பழகி கொண்டால், நம் வாழ்க்கை வாழ்வதை பார்த்து தவறான வாழ்க்கை வாழ்பவர்களும் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்வார்களே. இன்னைக்கு நாம பேருக்கு ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு, பேருக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு, இந்த அமைப்புல இருக்கிறோம், அந்த அமைப்புல எத்தனை அமைப்பு இருக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல? எத்தனை பேரை பள்ளிவாசல நம்மளால தொழுகையாளியா கொண்டு வர முடிஞ்சது? அந்த நாள்ல அந்த நேரத்துல தான் ஜேஜன் இருக்கு, ஓஹன் இருக்கு. அந்த நாள் முடிஞ்சதற்கு பின்னால் எல்லாம் மாறி போயிருக்கு. நம்ம முதல்ல தனி மனித ஒழுக்கம், ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த சுய ஒழுக்கத்தை பெருமாள் நமக்கு வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். நாம் அப்படி வாழ துவங்கிட்டால் நம்மை பார்த்து 4 பேர் திருந்துவார்கள். வீட்டுல சொல்லுவாங்கல்ல, பெரியவர் நீயே எப்படி இருந்தா உன்னை பார்த்து தம்பி எப்படி திருந்துவான். அது உண்மையான விஷயம் தான். 1000க்கு 1000 பொருந்தும். அது ஒரு முஃமின் ஒழுங்கான வாழ்க்கை,
நேர்மையான வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை வாழ ஒரு நாள் வாழ பழகிட்டால் அவனால் அடுத்த நாள் வாழாம இருக்க முடியாது. அவன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு வேறு ஒரு மூமின் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உள்ளத்துல எண்ணங்கள் பிறக்கும். ஒரு யூதனுக்கு பிறந்தது ஏன் ஒரு முஸ்லிமுக்கு பிறக்காதா? அல்லாஹு தஆலா தன் திருமறையில பேசுவான், மன் அமில சாலிஹன் மின் ذكر أو أنثى وهو مؤمن. யார் மூமினான ஆண்களிலும் பெண்களிலும் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ வைப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல. நல்ல வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை இல்ல, செழிப்பான வாழ்க்கை, தரமான வாழ்க்கையை வாழ வைப்போம். மேலான பெருமக்களை, இன்னைக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம். அது கிடையாது. வாழ்க்கைக்கு வாழ்ற வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தம், ரசூலுடைய ஷஃபா பரக்கத்து, ஷரியத்தில் வகுத்து தந்த பாதைகள் இருந்தாலே அதுதான் தரமான வாழ்க்கை. ஒரு குடும்பத்திலே பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள் எல்லோரும் தொழுகையாளிகளாக இருந்தால் அது தரமான குடும்பம். ஒருவர் மட்டுமே தொழுகிறார் என்று சொன்னால் அது தரமான குடும்பம் கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. நீங்க நல்ல அமல்கள் செய்தால் உங்களை நான் நல்ல வாழ்க்கையாக இந்த உலகத்தில் வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து பேசுகிறான். மேலான பெருமக்களே, தரமான வாழ்வுக்கு என்ன வழிகள் என்ற கேள்வியை நாம் உள்ள எடுத்துட்டு போகும் பொழுது மார்க்கத்துடைய உலமா பெருமக்கள் கைன் என்ற ஒற்றை எழுத்தின் மூலமாக 6 வார்த்தைகள் நமக்கு சுட்டி காமிக்கிறார்கள். அலிபாக்கல்ல கைன் சொல்லி ஒரு எழுத்து இருக்கு. அந்த கைன்ல 6 வார்த்தைகள் உள்ளடக்கியது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூமின்கள் உண்மையாக கட்டுப்பட்டு வாழ்ந்து விடவே கூடாது. பொதுவா பயான்ல கட்டுப்பட்டு தானே வாழணும்னு சொல்லுவீங்க, நீங்க என்ன பயான்ல கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க? மார்க்கத்துடைய உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். கைன் என்ற 6 எழுத்துக்கு 6 வார்த்தைகள். ஒன்று கஃபலத்து, மறதியாளர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடாது. இரண்டாவது கைபத்து, ஒருவர் இன்னொரு மீது பொறாமைப்பட்டு வைத்தறிச்சல் பெற்று வாழக்கூடாது. மூன்றாவது குலூர், யாரையும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஏசி பேசி யாரையும் நாம் ஒரு ஏமாத்து வழியில போய் வாழ்ந்துடக்கூடாது. நான்காவதாக குரூர், யாரையும் நாம் மோசடி செய்து வாழக்கூடாது. ஐந்தாவது கலபு, யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தி வாழக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றாக மார்க்கத்தின் உலமாக்கள் கைன் என்ற ஒற்றை எழுத்தில் 6 வார்த்தைகளை சொல்லி தருகிறார்கள். அதில் முதல் வார்த்தை கஃபலத் என்பதாக உலமா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனன்ன மினல் காஃபிலீன். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக? மறதியாளர்களாக. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா காஃபிலின் என்ற வார்த்தை அநேகமான இடங்கள் அல்லாஹ் பயன்படுத்துவான். காஃபிலின் சொன்னா மறதியாளர்கள், பொறுப்போக்கர்கள். இன்றைக்கு இந்த மறதி, இந்த அசட்ட தன்மை, இந்த ஒரு கவனக்குறைவு இன்னைக்கு இந்த சமூகத்தில் அதிகமாயிட்டு இருக்கு. பொம்பளைக்குள்ள ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு மாற்றாரோட கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு அந்த மாற்றாருக்குள்ள அந்த மாற்றாரோடவே வாழ்ந்துட்டு இருக்குது நம்ம இஸ்லாமிய பொண்ணு. போய் கன்னத்துல 2 அரைஞ்சி உன்னை இப்படியா வலுத்த கலத என்று எல்லாம் பேசி, நீ வாழ்ந்தா ஈவாவோட வாழ், இல்லைன்னா நீ இங்கே மௌத்தா போ. இப்படி ஒரு வீரமிக்க தந்தையாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. நீ வாழுமா சிரிக்கல, நான் இங்கிருந்து சிரிக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்கள் குடும்பத்தில் அத்தனை பேர்களும் தான் பெற்ற பிள்ளை பாங்கு சொல்லி பேரு வைத்து பழகப்படுத்தி எல்லா ஹலால் ஹராமை சொல்லி கொடுத்து சரியத்தை புரிய வைத்து எல்லாம் விவரித்ததற்கு பின்னால் கேவலம் ஒரு நுட்பமான ஆசைக்காக, ஒரு அற்பமான ஆசைக்காக கொஞ்சம் மனசு சபலமாகி அந்த வலையில போய் விழுந்ததுனால மொத்தமா நரகத்துக்கு அனுப்பி வைக்க முடிவு பண்ணிட்டான். மினல் காஃபிலின், பொதுபோக்களாக, கவனக்குறைவாளர்களாக, அலட்சியவான்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்திலே கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா யோசித்துக் கொள்ளுங்க. வீட்டுல ஒரு டிக்கெட் அந்த பக்கம் போயிடும். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒழுங்கா ஃபீல்டு ஒரு கொல்லன்னு சொன்னா எப்படி விளையாடக்கூடியவன் அவுட் ஆயிடுவானோ, அதுபோல குடும்பத்துல ஒருவர் கவனக்குறைவா இருந்தால் அவரை சரிப்படுத்துவது மற்றவருடைய மீது பொறுப்பு. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்களை விட்டுட்டோம் சொன்னா வருஷத்துக்கு இல்ல, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு டிக்கெட் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தவறு என்பதாக குறிப்பிட்டார்கள், கண்டித்தார்கள். உலமா பெருமக்கள் அடுத்து 2வது விஷயத்தை சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திலே அமல் செய்யக்கூடிய நசீபை பெற்றிருந்து இன்றைக்கு நாம் அமல் செய்யக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக இருந்தோம், அமல் செய்கிறோம் என்று பார்த்தால் அறவே கிடையாது. இன்னைக்கு அமல் என்பது முஸ்லிம்களுடைய குடும்பத்துல கொஞ்சம் கூட கிடையாது. அமல் வாசனையே கிடையாது.
நான் ஒருபடி மேல போய் அழுத்தமாக பேசுறேன். குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப காரியம் சொன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ நறுமண வாசனைகள் வீசுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி, யாரும் சொல்றது இல்லை, வீட்டாரே வண்டி எடுத்துட்டு போய் பூ கடைக்கு பூவை வாங்கி கொண்டாந்து வீட்டை மாட்ட கூட சொல்றது இல்லை, கொண்டாந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தது. ஏன்? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு வெளியே போறாங்க, போகும்போது தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா நறுமணத்தோட இருக்கும், போற இடங்கள் நல்ல செழிப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சா தூக்கி குப்பையில தான் போடணும். அதை சாதாரண ஒரு சுப நிகழ்ச்சிகள் இல்ல, வீட்டாளர் என்ன செய்யறாங்க, ஒரு நறுமணத்துக்காக வேண்டி மல்லிகைப்பூக்களை வாங்கி யார்கிட்ட அனுமதி கேட்காம நறுமணத்தை உள்ள கொண்டு வரக்கூடிய நீங்கள் அமல் என்ற நறுமணத்தில் கொஞ்சம் கூட காலை எடுத்து வைக்காம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தொடர்ந்து குடும்பத்தினுடைய தலைவர் இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க 5 வேளை தொழுதாரன்னு சொல்லி அட்னன்ஸ் எடுத்தா அந்த வாரம் முழுக்க ஆப்சென்ட் தான் அந்த குடும்ப தலைவர். எப்பப்பா தொழுவாரு கேட்டா போன வாரம் ஜும்மாக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினவர், இந்த வாரம் ஜும்மாக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட வந்திருக்கிறார். இதுதான் அவருடைய ரெக்கார்டு ஒரு வாரத்துல. இப்படி ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவரும் தலைவியும் தொழுக விஷயத்துல அசத்தியா இருந்தாங்கன்னா அமருடைய நறுமணம் எப்படி அந்த குடும்பத்துல வீசும்? பெற்றோர்கள் நீங்கள் தொழுகாவிட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் இல்லாமல் போகும். எப்ப உங்க வாழ்க்கை தரம் இல்லாம போயிடுச்சோ நீங்க பெற்ற பிள்ளைடைய வாழ்க்கை தரம் இல்லாம தான் போகும். அதனால அந்த பிள்ளைகள் வருங்காலத்துல ஹராமுக்கு போவார்கள், வட்டியுடைய வாசல்ல போய் நிற்பார்கள். அமல் நிறைந்த வாழ்க்கையில் தான் அல்லாஹ் பரக்கத்தை ஒழித்து வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலும் அலட்சியத்தை வெளிப்படுத்தவே கூடாது. இன்னைக்கு குடும்பங்கள்ல, வியாபாரங்கள்ல, தொழில்கள்ல, கொடுக்கல் வாங்கல்கள்ல, நட்பு வட்டாரத்துல எல்லாத்திலையும் அலட்சியப்படுத்துறோம். குடும்பத்துல எல்லாரையும் அலட்சியப்படுத்துறோம். மார்க்கம் வகுத்து தந்திருக்கு. இதையெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடிய முகமூடிகள். இதெல்லாம் முஸ்லிம்கள் எடுத்து அணிஞ்சு கொள்ளக்கூடாது. வாழும் இந்த உலக வாழ்க்கையில அக்கறை இல்லாம ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது, அக்கறையோட வாழ வேண்டும். அதே போன்று யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. யாரு வந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். யாரையும் மனம் புண்படும் அளவுக்கு நடக்கக்கூடாது. அதே போன்று ஒரு முஸ்லிம் பிறரை மதிக்காமல் இருக்கக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் வெறும் இலகுவாக, ஒரு சீப்பா, ஒரு அற்பமா எதையும் கருதக்கூடாது. இது அத்தனை முகமுடியும் இந்த முஸ்லிம் சமுதாயம் எடுத்து முகத்துல அணிஞ்சுக்கிட்டு நாங்க முஸ்லிம்களா தான் வாழ்றோம்னா அமல் எப்படி பரக்கத்து உண்டாகும், எப்படி நம்முடைய வாழ்வு செழிப்பானதாக மாறும், தரமான வாழ்க்கையா மாறும். இந்த முகமுடிகள் எல்லாம் நாம் கழட்டி போட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், யார் யாரெல்லாம் இந்த முகமுடிகள் அணிந்து கொண்டு வாழ்கிறார்களோ உலாயிக்க கல் அன்ஆம் பல் ஹும் அலல். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் குரோதம் என்ற முகமுடியும், அகம்பாவம் என்ற முகமுடியும், தான் தான் என்ற முகமுடியும், ஒரு பெருமையோடு வாழுகிற அந்த முகமுடியும், வைத்தறிச்சல் என்ற முகமுடியும் அணிந்து கொண்டு வாழ்கிறார்களோ உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளில் ஆக கேடுகட்ட கால்நடை பன்றி என்பதா அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வார்த்தையை வெளிப்படுத்தல. மிருகங்கள்ல கேடுகட்ட மிருகம் கல் அன்ஆம் பல் ஹும் அலல், ரொம்ப கேவலமான மிருகம். அதை விட கேவலம் யாருன்னா இந்த முகமுடியில் அணிந்து கொண்டு வாழ்வர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறார். மேலான பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே யாரையும் உதாசீனப்படுத்தக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து தான் விபச்சாரம் செய்து விட்டதாக சொன்னார். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தார்கள். தண்டனை நிறைவேற்ற பொழுது தூரத்துக்கு ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, யாரும் தெரியல, செருப்பை விட்டு எறிகிறார். செருப்பை விட்டு எரிஞ்ச உடனே இந்த வார்த்தையை பயன்படுத்துறார், யா ஹபீசுல் மதீனா, மதீனாவிலே ரொம்ப ஒரு அருவக்கத்தக்க செயல்னா அது இவர் பண்ண இந்த செயல் தான். செயலுக்கு தவற உணர்ந்து முன் வந்து தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கும் காலம் கிட்டத்தட்ட தௌபாவுடைய காலம். அப்படி தௌபாவுடைய காலத்தை நெருங்கி போகும்போது ஒரு மனிதர் அவருடைய தவறை உதாசீனப்படுத்தி, அவரை உதாசீனப்படுத்தி செருப்பு எடுத்து வீசிய பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நபிகள் நாயகம் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார்கள், லகத் தாப தௌபத்தன் லவ் குஸ்வத்தன் பைன உம்மத்தன் வசியாத்திஹா. என்ன செய்ய, மனிதனுடைய வாழ்க்கையில அலட்சியம் ஒரு பொடுபோக்கு வந்ததனால் அவன் வாழ்க்கை அவனுக்கு சோதனையாக மாறிவிட்டது. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற வாழ்க்கையில அலட்சியத்தை காட்டக்கூடாது. தொழுகையில மட்டும் இல்ல, எந்த வேலையிலையும் ஏழாமைய, ஒரு சோம்பேறித்தனத்தை, ஒரு அலட்சியத்தை நாம வெளிப்படுத்திட்டோம் சொன்னா அந்த நாள் முழுக்க நமக்கு மிகப்பெரிய கைசல் என்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், கீபத், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தரமானதா இருக்கணும்னு சொன்னா நாம யாரை பத்தியும் கீபத், புறம் பேசக்கூடிய அந்த தன்மைக்கு நாம போயிடக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான்,
ஐயாக்குல் லஹமன் அஹீஹி மைத்தன் ஃபகரீதுமூஹு. நீங்க ஒருத்தரை பத்தி புறம் பேசுறீங்க, அப்படி புறம் பேசுறதுனால அந்த மனிதர் அதை பேசுவது விரும்ப மாட்டார். யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல. அப்படி விரும்பாத ஒரு விஷயத்தை நீங்க ஏன் பேசுறீங்க? அப்படி பேசக்கூடிய நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? உங்க நண்பர் இறந்து போய் அந்த உடல் பிரேதத்துல ஏதாவது சதை துண்டை எடுத்து நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? இறந்து போன உடல்ல என்னத்தை நோண்ட முடியும், என்ன சாப்பிட முடியும்? எப்படி அருவத்தக்கதா நீங்க பின்வாங்குவீங்களோ அது போல உங்க நண்பரை பற்றி புறம் பேசும் பொழுது நீங்கள் பின்வாங்கி விடுது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அடுத்து அல்லாஹ் ரசூல் சொல்லி தருகிறார்கள், யாருடைய விஷயத்திலையும் உள்ளத்துல மன அழுக்க வச்சிருக்காதீங்க. உள்ள முழுக்க ஒரு மன அழுக்கோட வாழ்ந்துட்டு இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்கள் இஜ்தனிபு, அல்லாஹ் சொல்லுகிறான், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா மனிதா? உள்ளத்துல ஒருத்தரை பத்தி நீ தப்பா நினைக்கிற பாரு, அதுதான் பாவத்திலே பெரிய பாவம். நாங்க அல்லாஹ் ரசூலும் இன்னைக்கு நம்ம உள்ளத்துல என்ன செய்யறோம்? அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணங்களை உள்ள வளர்த்து வச்சிருக்கிற மன அழுக்கு. இந்த அழுக்கை எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டோம் சொன்னா ஒரு தரமான வாழ்க்கைக்கு நாம் தயாராகிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் ரசூலும் குர்ஆனிலே கற்பித்து தருகிறார்கள். மேலான பெருமக்களை, யாரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. இன்றைக்கு தவறாக வாழக்கூடிய அந்த எண்ணத்தில் தான் மூமின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த எண்ணம் இருக்குது. மஹர் கொடுத்து நிக்கா ஓதி துவாலா செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த மனைவியே என்ன செய்யறான்? கணவன் என்ன செய்யறான்? சமயங்கள்ல ஒருவேளை அப்படி இருக்குமோ பாத்துக்கலாம் அப்படின்னு மனசுல இப்படி நினைச்சாலே போதும். இது பெரிய எண்ணமும் கிடையாது. தன் மனைவி இப்படி நினைச்சா கூட அதுவே பெரிய பாவம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த பாவத்தை நாள் அடைவுல வளர்த்ததுனால அது முத்தலாக்களை வந்து நிற்கின்றதாக அல்லாஹ் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் ரசூலும் சொல்லுகிறார்கள், நீங்கள் எந்த விஷயத்திலையும் தேவைக்கு அதிகமா யாரையும் உயர்த்திடாதீங்கன்றான் அல்லாஹ் ரசூலும் சொல்லி தருகிறார்கள். எந்த விஷயமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், பழக்க வழக்கமா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல ஒரு அளவு போல வச்சுக்கோங்க. மனைவி தான், பிள்ளைகள் தான், குடும்பம் தான். நீங்க அளவுக்கு மீறி போனீங்கன்னு சொன்னா அந்த மீறுதலும் உங்களுடைய தரமான வாழ்க்கைக்கு பலகீனத்தை உண்டாக்கி தந்துடும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? குடும்பத்துக்கு செலவு பண்றேன்னு சொல்லி தாறுமாறா செலவு பண்ணுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தாறுமாறா போய் முடியும். அல்லாஹ் ரசூல் சொல்லி தருகிறார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் உள்ளத்துல யாருமே செய்யாதீங்க, உங்களை நீங்களே தற்பெருமை ஆளா நினைச்சுக்காதீங்க. தற்பெருமை இருக்குது ஆக பெரிய கொடிய பாவம். அது ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார்கள், லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரின். யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு தற்பெருமை இருக்குமோ, அணு அளவு தற்பெருமை இருக்குமா, லா யதுகுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். தற்பெருமை என்பது எப்ப உண்டாகும்? நம்ம உலக வாழ்க்கை தான் தற்பெருமை உண்டாகும். அது இன்னைக்கு காலப்போக்கில் அமலுடைய விஷயத்திலே வந்துருச்சு. தொழக்கூடிய நிலையில, நோன்பு வைக்கக்கூடிய நிலையில, அல்லது ஏதாவது குர்ஆன் திலாவத் ஓதக்கூடிய நிலையில, திக்ர் செய்யக்கூடிய நிலையில என்னை போன்று யார் இருக்கிற அமல் செய்ய என்ற அந்த தற்பெருமை உள்ளத்துல கொண்டு வந்துட்டதுனால ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், லா யதுகுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போக மாட்டார். மேலான பெருமக்களே, இவையெல்லாம் நாம் திருத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கை தரமானதாக உயர்ந்து விடும். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், கலப, கோபத்தை விட்டு விடுங்கள். ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஜ்தனிபுல் கலப, கோபத்தை விட்டு விடுங்கள். 3 வாட்டியும் கேட்டார். 3 வாட்டி இதே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, கோபம் நாம் படுறதுனால அந்த நேரம் நாம பெரிய வீரரா இருப்போம். ஆனா கோபப்பட்டதுக்கு பின்னால பாருங்க, முதல் கோழை யாருன்னா நாம தான். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க கோபப்படுகின்ற பொழுது உங்கள் உடல் கடுமையான உஷ்ணத்துக்கு போகும். அது அந்த நேரம் உங்களால உணர முடியாது. கோபப்பட்ட அடுத்து நீங்க சாந்தமாகும் பொழுது உங்கள் உடல் எந்த அளவுக்கு பலகீனத்தை நோக்கி போகுதுன்றது மருத்துவர்கள் எங்களால் கணிக்க முடியுதுன்னு சொல்லுகிறார்கள். எனவே கோபத்தை யார் கைவிட்டு விடுகிறார்களோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தரமான வாழ்க்கை வாழலாம் என்பதால் அல்லாஹ் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்னு உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், 3 விஷயங்களை மூமின்களை நீங்கள் கையாளுங்கள். 1, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி கோபப்படுங்கள். பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எந்த லூசு பையன் படம் என்ற பெயரில் அவன் கதை எடுத்தாலும் அவன் விஷயத்தில் நீங்கள் கோபப்படுங்கள்.
இந்த மூன்றை தவிர நீங்கள் எதுக்கும் கோவப்படாது என்பதாக சஹாபா பெருமக்கள் வழிமாறல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஹுப்பு ஃபில்லாஹ் வ புகுது ஃபில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோவப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி கோவப்படுங்கள். இன்னைக்கு நம்ம இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா தரமில்லாத வாழ்க்கை போனதற்கு காரணமே நம்மளுடைய சில குறைபாடு தான். இரவுல வீட்டை பெருக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒரு செயல். இரவுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு அந்த தொடப்பம் எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுல உள்ள பெட்ஷீட் எடுத்து செய்வோம், அந்த வீட்டு ஹாலையும் அந்த ரூமையும் பெருக்குவோம், தொடப்பம் எடுக்க சோம்பேறிப்பட்டு. இதுவும் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குறது வீட்டுல கட்டில்ல, ஆண்மார்கள் பெண்மார்கள் வயசுக்கு வந்த வாலிப யுவதி பெண்கள். நான்காவது பாத்தீங்கன்னா சாப்பிட போகும்போது ரெண்டு கையுமே கழுவுறது கிடையாது, கழுவாம அப்படியே போய் உட்கார்ந்து சாப்பிடுறது, உடைந்த தட்டில சாப்பிடுவது, உடைந்த கிளாஸ்ல தண்ணீர் குடிப்பது, உடைந்த கண்ணாடியில முகம் பார்ப்பது, அதே போல கிழிந்த ஆடைய உடுங்கிறதே ஒரு வளமையா வச்சு எப்ப பார்த்தாலும் அந்த ஆடை கிழிஞ்சதாவே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டுருப்பார், பல்லுல போய் ஏதாவது ஒண்ணு குத்தி கிடக்கும், அந்த பல்லுல ஒட்டி அந்த இறைச்சி எடுக்கிறதுக்கு அந்த விருந்து சபையில வாயுல கை விடுவார். அது பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல். சல்லாசன் சொன்னாலும் நீங்க அந்த இறைச்சி வெளியெடுக்க குச்சியை தான் வச்சீங்க. இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு வருகிறார்கள். குடும்பத்துல கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. அதே போல பெண்கள் வீட்டுல தங்களுடைய முடிகளை வெளியே காட்டிட்டு இருக்காதீங்க. அடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலே சிறுவர்களுக்கு முன்னால் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதே போல ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்துல ரெண்டு விஷயத்தை அதிகமா பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ் குஃப்ரை விட்டு அதே போல ஏழ்மையை விட்டு என்ன செஞ்சிரு, பாதுகாத்துரு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் குஃப்ர்ல இருந்து பாதுகாப்பு தேடுறது லாஜிக், அது என்ன குஃப்ர்ல போய் நீங்க ஃபக்ர் சேர்க்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நிறைய ஏழ்மை முடிவுல குஃபர்ல தான் கொண்டு போய் முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஏழ்மையா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சாஞ்சிருப்பாங்க. காசு பணத்துக்காக வேண்டி ஷரியத்தையும் சுன்னத்தை அக்கீதாவையும் விட்டுட்டு அந்த திசையில போய் சாஞ்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் என்ன செய்வாங்க, மனம் மாற்றம் செஞ்சு மதம் மாற்றம் மாறி இஸ்லாத்தோட்டே வெளியே போயிடுவாங்க. சொல்லப்பட்ட வரிசையாக இந்த அத்தனை விஷயங்களும் மூமின்கள் தங்கள் வாழ்விலை சரி செய்து கொண்டால் வாழும் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை தரமானதாக அதுவே உயர்ந்து விடும். நாம் உயர்த்த தேவையில்லை. இதெல்லாம் மறந்து வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட இந்த ஷரியத்தினுடைய விஷயங்களை மனமுன் வந்து கேட்ட நாம் நம் வாழ்வில் அதை மனமுன் வந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. எதை பேசணும் எதை கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தரட்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.